அஸ்ஸலாமு அலைக்கும். அன்று இரவு அவன் மனைவியுடன் இரவு உணவு உண்ணும் போது அவளது கையை பிடித்தான். உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். மனைவி சந்தேகத்துடன் பார்த்தாள். எனக்கு விவாகரத்து வேண்டும். அவள் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. ஏன்? பதில் சொல்ல முடியாமல் அவன் தயங்கினான். மௌனத்தை மட்டும் கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு கையில் இருந்த கரண்டியை எறிந்தாள். பாத்திரங்கள் மோதின. அவள் உரத்து அழுதாள். ஏன்? நான் உன்னை முன்பு போல் நேசிக்கவில்லை. ஆனால் அது உன் தவறல்ல. எனக்கு வேறொரு பெண்ணின் மீது காதல் உள்ளது. அவன் விவாகரத்து ஒப்பந்தத்தை காட்டினான். அவனது வீடு, வாகனம், சொத்துக்களில் 30% அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவள் அந்த காகிதத்தை கிழித்து எறிந்தாள். உரத்து அழுதாள். அது அவனுக்கு ஒரு நிம்மதியாக உணர்ந்தது. அன்று இரவு தாமதமாகவும் அவள் ஏதோ எழுதுவதை அவன் பார்த்தான். காலையில் எழுந்தபோதும் அவள் எழுதிக் கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் அவள் சொன்னாள், சரி, ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. சொல். நமது மகனுக்கு இறுதித் தேர்வு நடக்கிறது. அவனை பாதிக்கக் கூடாது. எனவே 1 மாத கால அவகாசம் எனக்கு வேண்டும். அந்த மாதம் நாம் முன்பு போல் இருப்போம். அந்த மாதத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் திருமண நாளில் என்னை கையில் தூக்கிச் செல்ல வேண்டும். இவளுக்கு பைத்தியமா என்று நினைத்தாலும் அவன் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டான். முதல் நாள் அவளை கையில் தூக்கி வெளியே நடக்கும்போது மனதளவில் அதை ஏற்க அவனுக்கு கடினமாக இருந்தது. அவன் கையில் கண்களை மூடியபடி படுத்திருந்தவள் சொன்னாள், நமது மகன் எதுவும் அறியக்கூடாது. அப்போது மகன் பின்னால் நின்று மகிழ்ச்சியுடன் கைதட்டிக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் சற்று எளிதாக அவர்கள் நடித்தனர். அவன் கையில் படுத்திருந்தவள் அவனது நெஞ்சில் தலை சாய்த்தாள். அவன் அவளை உற்று நோக்கினான். அவளது தலை நரைத்திருந்தது. முகத்தில் சுருக்கங்கள். என்னுடன் வாழ்ந்து அவளுக்கு வயதாகிவிட்டது என்று அவன் முதல் முறையாக கவனித்தான். நாட்கள் செல்லச் செல்ல இது அவர்களுக்கு ஒரு பழக்கமானது. அவளது எடை குறைந்ததாகவும் கையில் அவள் சரியாக பொருந்துவதாகவும் அவனுக்கு தோன்றியது. அவளது வாசனை கூட அவனுக்கு பழகியது. மகனுக்கு இந்த காட்சி பழகிவிட்டது. ஒரு நாள் எந்த உடையை அணிய வேண்டும் என்ற கவலையில் அவள் எல்லா உடைகளையும் படுக்கையில் வீசுவதை அவன் பார்த்தான். எல்லாமே பெரிதாக இருக்கிறது என்று அவள் சொன்னபோது அவள் மிகவும் உடல் இளைத்து விட்டதை அவன் உணர்ந்தான். இவ்வளவு துக்கத்தை அவள் சுமக்கிறாள் என்று அவன் நினைத்தான். அப்பா, அம்மாவை தூக்கு, நேரமாகிவிட்டது என்று மகன் சொன்னான். அவனுக்கு இது பழக்கமாகிவிட்டது. அதை கேட்டு அவள் புன்னகைத்து மகனை அரவணைத்தாள். அவன் அவளை தூக்கி வெளியே நடந்தான். அவளையே பார்த்தான். என்னுடன் வாழ முடிவு செய்து என்னுடன் முதுமை நோக்கி நடக்கும் பெண். எனது மகனை எனக்கு அளித்தவள். என்னை மட்டுமே நேசித்து எனக்காக வலியை விழுங்கி எனக்காக ஆரோக்கியத்தையும் அழகையும் இழந்தவள். இப்போதும் என்னை குறை சொல்லாமல் என் மகனுக்காக வாழ்பவள். அவன் கையில் சுகமாக படுத்திருந்தவளின் நெற்றியில் முத்தமிட்ட போது அவள் கண்கள் கலங்கின. அவள் புன்னகைத்தாள். அவனும் கண்ணீருடன் புன்னகைத்தான். திடீரென திருமண நாளில் அவளை கையில் தூக்கி நடந்த அதே அன்புடன் அவளது கண்களை பார்த்தபடி மெதுவாக நடந்தான். வெளியேறும் முன் மீண்டும் அவளை அருகில் இழுத்து முத்தமிட்டான். அவன் சென்றது அலுவலகத்திற்கு அல்ல, வேறொரு பெண்ணின் வீட்டிற்கு. அவளை பார்த்ததும் அவன் சொன்னான், எனக்கு விவாகரத்து வேண்டாம். என்னை மன்னிக்கவும். நான் என் மனைவியை நேசிக்கிறேன். அவளை பிரிய முடியாது. காதலி அதிர்ச்சியுடன் பதிலளித்தாள். உரத்த குரலில் அவனை குற்றம் சாட்டினாள். அவன் மனதில் தோன்றியது, அந்த இரவு உணவு நேரத்தில் தன்னை குற்றம் சொல்லாமல் தனியே அழுத தன் மனைவியின் முகம். அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது ரோஜா பூக்களின் பூச்செண்டு ஒன்றை வாங்கினான். அவள் பெயரை அதில் எழுதும்போது காதலால் புன்னகைத்தான். வீட்டிற்கு வரும் வரை அவளது காதலியின் வாழ்க்கைகளை ஒரு ஃப்ளாஷ்பேக் போல மனதில் மீட்டான். தவறு செய்தவன் நானே, இங்கும் அங்கும் தாவும் காதல். ஆனால் மனைவி, அவளை விட எவ்வளவு நற்குணங்கள் இருந்தாலும் வேறு பெண் வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றியது. அவளை கவனிக்கத் தொடங்கிய போதுதான். எண்ணங்களை தாண்டி அவன் வீட்டிற்கு வந்தான். வேகமாக மாடிப்படி ஏறி படுக்கையறை கதவை திறந்தான்.
அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் அருகில் சென்று பூச்செண்டை அவள் எழுந்தவுடன் பார்க்கும் இடத்தில் வைத்தான். அருகில் அமர்ந்து அவளையே பார்த்தான். அவள் கையில் சுருட்டப்பட்ட காகிதத்தை அப்போதுதான் கவனித்தான். அது எனக்காக இருக்கும். மகிழ்ச்சியுடன் மெதுவாக அதை எடுத்து திறந்து படித்தான். எனக்கு எப்போது மரணம் வரும் என்று தெரியாது. நாட்களாக எனக்கு புற்றுநோய் உள்ளது. ஆனால் இன்று நீங்கள் விவாகரத்து வேண்டும் என்று சொன்னபோது புற்றுநோயை விட பெரிய வழிகள் வாழ்க்கையில் உள்ளன என்பதை உணர்ந்தேன். நமது வாழ்க்கையில் விவாகரத்து தேவையில்லை. அதற்கு முன்பே நான் சென்று விடுவேன்.